ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரியா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கோவக்காய், தக்காளி 2 நறுக்கண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகுலேருந்து கடலப்பயிறு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கோவக்காயை தனியாக பொரித்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கோவக்காயை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோன்னா கோவக்காய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு தெரியும். அதனால் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குவோம். இப்போ இது கூட கடலப்பயிறு ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு இப்போ சேர்க்கலாமா. இப்போ சிறிதளவு மஞ்சள் தூள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுமா. இப்போ இது கூட நாம் 1 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்ச கோவக்காவை ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், இப்போ நம்ம கோவைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.